இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகள், நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடயமும் உனக்கு மிகப்பெரியதுமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். உபாகமம் 33:29 எடுத்து வச்சு பார்த்தாலே தெரியும், அழகாக சொல்லியிருப்பார். நீ பாக்கியவான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கொடுத்து நம் வாழ்க்கை எல்லாமே மாற்ற போகின்றார். அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். எவ்வளோ காலம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பின்பற்றுறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தேடுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையுமே இல்லை. நம்மளை பத்திரமா பார்த்துக்க போகிறாரு, ஆசீர்வதிக்க போகின்றார். ஆசீர்வாதத்தோடு மட்டும் இல்லாமல் அவர் நம்மளை பலப்படுத்த போகின்றார். வியாதியில் இருந்து நம்மளை விடுதலான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். இன்றைக்கி ஊர்பட்ட வியாதிகள், சொல்ல முடியாத அளவுக்கு வியாதிகள். வெளியில் தோற்றம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு பிரதர். எல்லாருமே சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னங்க குறை, பார்க்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் விரிவாக சொல்லும் போது கூட கேட்குறதுக்கு அவங்க நேரம் இல்லை. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்ட்டு. ஸோ அவங்கவுங்களுக்கு அந்த வலி வேதனை வரும்போது தான் தெரியும். ஸோ இன்றைய நாளில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட வியாதினால் பாதிக்கப்பட்டவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டு சுகம் தர போகின்றார். மகளே, மகனே, கலங்காத. உன் ஆயுசு நாட்களை பரிபூர்ணத்தைப்படுத்தி உன்னை நான் பெருக பண்ணுவேன். இன்றைக்கி உன் வாழ்க்கை இப்படி இருக்குது. இவ்வளோ காலம் தான் நம்ம வாழ்வோன்றது நிரந்தரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை, அது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சமீபத்தில் நேற்று தினம்ங்க ஸ்கூல் பையன் ஒருத்தன் காலையில் +1 மாணவன் நினைக்கிறாமா, காலையில் என்ன பண்ணியிருக்கான், ஸ்பெஷல் வகுப்புன்னு சொல்லி சீக்கிரம் போயிருக்கான். கிளாஸ் ரூமில் போனதுமே அப்படியே உட்காந்துருக்கான், அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துட்டாங்க. கேட்டால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது, சின்ன வயசு, யாருக்கு என்ன நடக்குன்றது நமக்கு தெரியலല്ലോ. சின்ன வயசாக இருக்கணும் இல்லை பெரிய வயசாக இருக்கணும், எப்போ என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அற்புத விதத்தில் நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாங்க. யாருக்கும் நம்ம கெடுதல் செய்ய தேவையில்லைங்க. சந்தோஷப்படுத்துங்க எல்லாரையும். இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதுங்க. தமது கரங்களில் நீங்கள் சுகமாக இருப்பதை உறுதி செய்வார். அப்பொழுது நீங்கள் என் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கின்றத சாட்சியம் நம்ம சொல்ல போகிறோம் ஏசப்பா கிட்ட. இன்றைக்கி நான் இருக்க, நீ சுகமாக இருக்க, என் கரத்தை பற்றி பிடிக்கின்ற பொழுது நிச்சயமாகி போகும் பாதையெல்லாம் நல்லபடியாக போக போகிறோம். நம்ம அந்த பாதையில் செம்மையாக இருக்க போதுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இன்றைக்கி எத்தனை பேர் புலம்பிட்டுருக்க விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எவ்வளோ சம்பாதிச்சாலுமே பத்தில் சேர்த்து வைக்க முடியல. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், காசு காசு காசுன்னு சொல்லி ஓடி 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 என்ன பண்ணிட்டு இருக்கோம், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு காலம் வரைக்கும் அங்கே வாழ்ந்து முடிச்சுட்டு இங்கே வந்துலாம் நினைப்பாங்க. ஆனால் அன்பு பாசம் இல்லாத போது, அங்கே காசு பணம் சம்பாரிச்சு தனிமையில் அங்கே இருக்கும்போது எவ்வளோ கொடுமையாக இருக்கும்ல. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். காரணம் என்னென்னா, வருமானம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொருளாதாரத்தை உயர்த்த போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு செபியுங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை தமக்கு சொந்த ஜனங்களாக தேர்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் மாத்திரமே அவருக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்குரியவர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர் உங்களை தேர்ந்து கொண்டிருக்கின்றார். மகளே, மகனே, கலங்காத. நீ சுகமாக இருப்பதை அவர் உறுதி செய்கின்றார். எந்த விஷயம் இருந்தாலும் சரிங்க, பொறுமையாக நம்ம அதை கையாளணும்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக அதில் நமக்கு பலன் உண்டு. எடுத்தோம் கவுத்தோம் கோவப்பட்டோம் டென்ஷன் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ளார வந்துடுங்க. பிபி வந்துடும், சுகர் வந்துடும், எல்லாமே வந்துடும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி நம்ம எதிர்த்து நம்ம போராட்டணும், அந்த பிரச்சனை நம்ம எப்படி சுகமாக முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பார்த்தீங்களா,
ஆதியாகமம் 12:2 சொல்லக்கூடிய அழகான வார்த்தை, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். வேற என்னங்க வேணும்? நிச்சயமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க போகின்றார். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு செவிப்போம். அது மட்டும் இல்லாமல் வேலூர்லேருந்து தேவநாத், அவருக்கு நாளை எக்ஸாம்ங்க, நல்லபடியாக அவருடைய தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் நம்ம ஜெபிச்சுக்கலாம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு சொந்தமானவனாக என்னை தேர்ந்து கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேனப்பா. உம்மை உண்மையாய் பின்பற்றுகின்றவர்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கின்ற அன்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேலை உம்முடைய கண்மணி போல காத்து கொள்வதைப் போல எங்களையும் அனுதினமும் உமக்கு சமீபமாய் வைத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தீமையில் நின்று எங்களை காத்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையானவற்றை அருள செய்வீராக. எல்லா வியாதிகளையும் துக்கத்தையும் எங்கள் வாழ்க்கையும் வீட்டையும் விட்டு விலக்கியறல வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருக்கும் மகிழ்ச்சி கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நோயெல்லாம் எங்களை விட்டு போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய வழிகளில் உத்தமமாய் நடக்கவும் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர உதவி செய்வீராக. எங்களை உமக்கு மாத்திரமே அர்ப்பணித்து ஜெபத்தில் ஏறெடுக்கின்றனப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோய் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல பலனை கொடுங்கப்பா. சோர்ந்து போகும் வேலையில் கூட நீரே எங்களை அரவணைத்து எங்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக தகப்பனே. எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் வீட்டை ஆசீர்வதிங்க, வீட்டில் இருக்க ஒவ்வொரு உறவுகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனை சுகமுகமாக முடித்து அது நல்ல ஒரு தீர்வை தருவீர்னு நம்புகிறேன் ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். உம்முடைய வழிகளில் உத்தமமாக நடக்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. தீமையிலிருந்து எங்களை காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு உறவுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லோரும் இருக்கணும். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. திருமணமான தம்பதியனை ஆசீர்வதிங்க. சீக்கிரமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீர் நம்புகிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.